செல்லூர் ராஜு, ஆர். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. ராஜேந்திரன், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, தென்மாவட்டத்தில் இருந்து தமிழக பாஜக தலைவராகி நமக்கு வலிமை சேர்ப்பவர் நயினார் நாகேந்திரன். இந்த ஆர்ப்பாட்டம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலிக்கட்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும். எடப்பாடி பழனிசாமி முதல்வராவார் என பேசினார். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா பேசும்போது பாஜகவினர் பாரத் மாதாகி ஜெய் என்று கோஷமிட்டனர். அப்போது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசும்போது ஏன் பாரத் மாதாகி ஜெய் என்று கோஷமிடுகிறீர்கள்? எங்கள் பெண்களை விட்டால் கத்திவிடுவார்கள் என்றார். நமக்கும் திமுகவுக்கும் இடையே தான் போட்டி என்றார். தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் பேசுகையில், ஸ்டாலின் குடும்ப ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் ஆர்ப்பாட்டம். மே 4ஆம் தேதி முதல்வராக எடப்பாடி பழனிசாமி வர உள்ளார். எல்லோரையும் தாயன்போடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்து வெற்றிக்கு கூட்டணியாக தே.ஜ. கூட்டணி உள்ளது. மே 4ஆம் தேதி வெற்றி விழா கூட்டத்திற்கு பிரதமர் அழைத்து வரப்படுவார். பாலியல் வன்கொடுமைகளால் ஒவ்வொரு தமிழனும் தலைகுனிந்து நிற்கும் நிலை உள்ளது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. உள்துறையை கையில் வைத்துள்ள ஸ்டாலின் அதில் கவனம் செலுத்த வேண்டும். மதுரையை சுற்றி சுற்றி லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. பிரச்சனைகளிலே நடைபெற்ற ஆட்சி இப்போது முடிந்துள்ளது. காலை மாலை இரவு பிரச்சனை 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 என்ற ஆட்சி திமுக ஆட்சி என்றார். தொடர்ந்து செல்லூர் ராஜு பேசுகையில், நாள்தோறும் தமிழ்நாட்டில் அவலங்கள் நடக்கிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலானதும் முதல்வர் படத்தை தலைகீழாக அரசு ஊழியர்கள் இனி ஸ்டாலின் வரவே கூடாது என மகிழ்ச்சியோடு அப்புறப்படுத்தினர். விளம்பரத்தில் திமுகவை மிஞ்ச முடியாது. திமுக பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுக்கிறார்கள். தே.ஜ. கூட்டணி நோக்கம் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது தான். மீண்டும் திமுக கோட்டை பக்கமே வரக்கூடாது. நமது கட்சி கொள்கைகள் மாறப்பட்டாலும் ஒரே மனத்தால் திமுகவை அப்புறப்படுத்த நாம் ஒன்றுபடுவோம் என்றார். தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன மண் மதுரை மண். ஆனால் இன்று நீதியரசர்கள் தாக்கப்படுகிறார்கள். உதயநிதியை முதல்வராக்க வேண்டும் என 5 ஆண்டுகளாக முயற்சி நடந்து வருகிறது. டாஸ்மாகில் கொள்ளை, மணலில் கொள்ளை. திமுக குடும்பம் மட்டும் 50,000 கோடி சம்பாதித்துள்ளது. தீபம் ஏற்ற வேண்டுமென நீதியரசர் கூறுகிறார். அனைவரும் சொல்கிறோம். ஆனால் திமுக அரசு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியாது என மறுக்கிறது. நீதி வெல்ல வேண்டும். திமுக அரசை தோற்கடிக்க வேண்டும். என்.டி.ஏ கூட்டணி அனைத்து தலைவர்களும் இன்று தமிழகம் முழு